என் கல்வா எபிசோட் 16ல பார்ட் 2 பார்ட் 1 நீங்கள் இன்னும் பார்க்கலாட்டி பிளேலிஸ்ட்டில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க நம்ம பார்ட் 2க்குள்ளே போயிடலாம். பார்ட் 2வோட ஸ்டார்டிங்கில் நம்ம ஹுவாயிங்க தான் காமிக்கிறாங்க. ஹுவாயிங் நம்ம வெங்லாங்கோட ஒரு வீடியோ வந்து பார்த்துட்ருக்கான். அந்த வீடியோ என்னென்னா, நம்ம வெங்லாங் வந்து நம்ம காட்டோ விட்ட சாரி கேட்குற மாதிரி ஒரு வீடியோ இருக்குது. அந்த வீடியோவை தான் இவன் எடுத்து பார்த்துட்ருக்கான். இவனுக்கு எப்படி அந்த வீடியோ கிடச்சிச்சின்னு தெரியல. அதில் நம்ம வெங்லாங் இருந்துட்டு காட்டோ விட்ட, எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் நீ என்னை அவாய்ட் பண்ணுறேன்ட்டு, நம்ம 2 பேரும் ஓப்பனாகவும் ஹானஸ்டாகவும் இது வரைக்கும் பேசினதே கிடையாது, அதனாலேயேவும் நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. இந்த வீடியோவை நீ பார்த்த போகிற உடனேவே என்னை காண்டாக்ட் பண்ணு, நீ என்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்க, நீ நினைக்கிற மாதிரி நான் கிடையாது, ப்ளீஸ் என்கிட்ட திரும்பி வந்துரு, நான் உன்னை ரொம்பவே மிஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம வெங்லாங் வந்து நம்ம காட்டோ கிட்ட சாரி கேட்குற மாதிரி பேசிகிட்டு இருக்கான். அந்த வீடியோ எல்லாத்தையுமேவும் நம்ம ஹுவாயிங்கும் பார்த்துட்ருக்கான். ஹுவாயிங் பார்த்துட்ருக்க அந்த இடத்துக்கு ஹுவாயிங்கோட செக்ரட்டரி வரான். செக்ரட்டரி வர நம்ம ஹுவாயிங் இருந்துட்டு அவன்கிட்ட, எங்கே இந்த வெங்லாங் ரொம்ப நாளாக ஆளையே காணோம், ஃபோன் பண்ணாலும் அட்டனே பண்ண மாட்டேங்கிறான், கொஞ்ச நாளாக மீட்டிங்கும் வர மாட்டேங்கிறான், என்னதான் ஆச்சு அவனுக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹுவாயிங் வந்து அவன் செக்ரட்டரிகிட்ட கேட்க, செக்ரட்டரி இருந்துட்டு அவர் வந்து இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்கார், நாளை வரைக்கும் அவர் வந்து வெளியே எங்கேயும் வரமாட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம ஹுவாயிங்க்கு ஷாக்கிங்காக இருக்குது, என்ன ஆச்சு அவனுக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்க, இவனும் இருந்துட்டு அவருக்கு நிறைய மன அழுத்தம் இருக்குது, இப்போ தான் ஸ்டார்டிங் ஸ்டேஜுங்கிறதுனால ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காரு, எனக்கு தெரிஞ்சு அவர் இன்னும் கொஞ்ச நாளைக்கு எந்த ஒர்க்கும் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி செக்ரட்டரி வந்து ஹுவாயிங்கிட்ட சொல்ல, ஹுவாயிங் இதெல்லாமே கேட்டுட்டு நம்ம வெங்லாங்கை பிடிச்சி திட்ட ஆரம்பிக்கிறான். இது எல்லாத்தையுமே அவனாக பண்ணி வச்சுக்கிட்டான், அவனுக்கு நிறைய சான்ஸ் கிடச்சி எல்லாத்தையுமே இவன் சொதப்பி வச்சுக்கிட்டான், கடைசியாக எல்லாத்தையுமே சால்வ் பண்ணுறதுக்காண்டி அவனுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சி அதையும் இந்த பையன் குட்டையை குழப்பிட்டான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹுவாயிங் வந்து நம்ம வெங்லாங்கை பிடிச்சி திட்டிகிட்டே இருக்கான். அந்த பக்கம் நம்ம வெங்லாங்கை காமிச்சா வெங்லாங் ஒரு வழியாக ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு வந்துட்டான் போல. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமும் பையன் ஓவராக ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டேவும் நம்ம காட்டா கூட இருந்த ஒவ்வொரு நிமிஷத்தையும் அவன் அப்படியே நினச்சி பார்த்துட்டே இருக்கான். அவனுக்கு மனசெல்லாம் ரொம்ப வலிக்குது. இவன் இந்த மாதிரி நம்ம காட்டோவை நினச்சி ஃபீல் பண்ணுறதுனாலே என்னமோன்னு தெரியல, இவனுக்கு வந்து அந்த ஹீட் பீரியட்னு சொல்லுவாங்களே அது வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. இவன் அப்படியே ரோட்டில் நடந்து போயிட்டே இருக்கான். எங்கே போகிறான்னு பார்த்தீங்கன்னா நம்ம காட்டோவோட வீட்டுக்கு தான் நடந்து போயிட்டுருக்கான். இவன் நடந்து போக போக அந்த ஃபர்மன்ஸ் எல்லாமே ஓவராக அப்படியே ஸ்ப்ளட் ஆகிட்டே இருக்குது. அங்கே ரோட்டில் நடந்து போகிற எல்லாருக்குமே அந்த ஸ்மெல் வந்து ஒரு மாதிரி இருக்கிறதுனால எல்லாருமே இவனை பிடிச்சி திட்டிகிட்டு இருக்காங்க. ஒரு வழியாக இவன் நம்ம காட்டோ தங்கியிருந்தா அந்த வீட்டுக்கும் வந்துட்டான். வீட்டுக்கு வந்துட்டு காட்டோவோட ரூம் டோரை போட்டு தட்டு தட்டுன்னு தட்டிகிட்டு இருக்கான். காட்டோ வெளியே வா, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன், வெளியே வா வெளியே வா அப்படிங்கிற மாதிரி தட்டு தட்டுன்னு தட்டிகிட்டு இருக்கான். ஆனால் அந்த வீட்டில் இருக்கிற சில பேர்த்துக்கு வந்து இவன் வந்து ஆல்ஃபா இல்லையா, அங்கே ஒமேகா சில பேர் இருப்பாங்களே அவங்களுக்கு வந்து இந்த ஆல்ஃபாவோட அந்த ஃபர்மோன்ஸ் இது பட்டால் அவங்களுக்கும் ஹீட் ஆக ஆரம்பிக்கல, அதனால அவங்களால சுத்தமாக முடியல. அவங்களும் வேணாம் தட்டாதீங்க, உங்களோட ஃபர்மன்ஸை கண்ட்ரோல் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் இருக்காங்க. இவன் அதெல்லாம் கேட்குற மாதிரி இல்லை. இவன் நம்ம காட்டோவோட கதவை பிடிச்சி தட்டு தட்டுன்னு தட்டிட்டு இருக்கான். காட்டோ வெளியே வா வெளியே வா அப்படிங்கிற மாதிரி தட்டு தட்டுன்னு தட்டிட்டு தான் இருக்கான். பாவமாக இருந்துச்சு நம்ம வெங்லாங்க பார்க்கறதுக்கு. இந்த பக்கம் நம்ம ஹுவாயிங்கையும் ஷெங்கியும் தான் காமிக்கிறாங்க. 2 பேருமே தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹுவாயிங்கோட மொபைலுக்கு ஃபோன் வருது. அந்த ரிங் சவுண்டு கேட்டோடனே பையன் வேக வேகமாக அந்த ஃபோனை வந்து கட் பண்ணுறான். ஏன்னா அந்த ஃபோன் சவுண்டால் நம்ம ஷெங்கோட தூக்க கலைஞ்சிடக்கூடாதுன்ட்டு வேக வேகமாக கட் பண்ணுறான். நம்ம ஷெங்கும் இருந்துட்டு என்னது அப்படிங்கிற மாதிரி கேட்க, இவனும் இருந்துட்டு ஒன்றும் இல்லை ஸ்பேம் காலு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹுவாயிங் நம்ம ஷெங்கோட ஃபோர்கெட்டில் ரொம்ப சாஃப்டாக கிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் மறுபடியும் தூங்குங்க அப்படிங்கிற மாதிரி அவனை தூங்க வச்சுட்டு இவனும் வெளியே வரான். வெளியே வந்து அந்த கால் வந்துச்சுல, யாரோ அங்கிள்ன்ட்டு போட்டிருக்கான், அங்கிள் கிட்டேருந்து கால் வந்திருக்கு. இவன் மறுபடியும் அந்த அங்கிளுக்கு கால் பண்ணி பேசுகிறான். அந்த அங்கிள் இருந்துட்டு இந்த மாதிரி வெங்லாங்க்கு ஹெல்ப் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவனும் ஓகே சொல்லியிருப்பான் போல். அந்த பக்கம் நம்ம வெங்லாங்கோட நிலைமை என்னாச்சுன்னு பார்த்தா, வெங்லாங் இன்னும் அந்த ரூம் டோரை போட்டு தட்டு தட்டுன்னு தான் தட்டிக்கிட்டு இருக்கான். இவங்கிட்ட இருந்து வர அந்த ஃபர்மன் ஸ்மெல் தாங்க முடியாமல் அக்கப்பக்கத்தில் இருக்கிற எல்லாருமே போலீஸ்க்கு கால் பண்ணிட்டாங்க போல். போலீஸும் அங்கே வந்துருச்சு. அங்கே வந்த போலீஸ் எல்லாருமே மாஸ்க் போட்டுட்டு தான் வந்திருக்காங்க. ஏன்னா இவனோட அந்த ஃபர்மன் ஸ்மெல்லை அவங்களாலே தாங்க முடியல போல். அவங்களும் அங்கே வந்துட்டு நம்ம வெங்லாங்க வந்து வார்னிங் பண்ணிட்டு இருக்காங்க, இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே டிஸ்டர்பன்ஸ் ஆகிட்டுருக்கு, உங்களோட ஃபர்மன்ஸை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுங்கள், அப்படி இல்லாட்டி நாங்கள் வந்து நடவடிக்கை எல்லாம் எடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி போலீஸ் வந்து வார்னிங் பண்ணிகிட்ருக்க. அது எதையும் நம்ம வெங்லாங் கேட்குற மாதிரி இல்லை. அவன் மறுபடியும் ரூம் டோரை போட்டு தட்டு தட்டுன்னு தான் தட்டிகிட்டு இருக்கா.
போலீஸ் இருந்துட்டு சரி ஓகே நம்ம தான் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க எல்லாருமே அவங்க பொசிஷனுக்கு போக சொல்லிட்டாங்க. ஏதோ தீவிரவாதியை பிடிக்கிற மாதிரி எல்லாருமே ஒளிஞ்சு ஒளிஞ்சு உட்காந்துருக்காங்க நம்ம வெங்கலாங்க பிடிக்கிறதுக்காண்டி. நம்ம வெங்கலாங்க இதெல்லாமே தெரியாம அவன் பாட்டுக்கு தட்டு தட்டுன்னு தட்டிட்டு இருக்க ஒரு போலீஸ்கார் என்ன பண்ணிட்டாரு, கரெக்டா இவனை பாயிண்ட் பண்ணி ரெடியா இருக்காரு. ஆனா இவன் தான் அங்கிட்டும் இங்கிட்டும் போயிட்டு இருக்கறனால அவருக்கு வந்து கிளியர் ஷாட் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க அந்த இடத்துக்கு ஜெட்டு வேகத்துல நம்ம ஹுவாயிங் வரான். ஹுவாயிங் அங்க வந்துட்டு அந்த போலீஸ்கார் கையில இருக்கிற கன்னை பிடுங்கி இவன் அவனை ஷூட் பண்ணிடுறான். இவன் தான் ஒரு எனிக்குமாச்சு இல்லையா, இவனுக்கு தான் நிறைய பவர்ஸ் இருக்கு இல்லையா, அதனால அந்த பவர்ஸ் யூஸ் பண்ணி இவன் கரெக்டா நம்ம வெங்கலாங்கோட கழுத்துலயும் அந்த இன்ஜெக்ஷனையும் போட அவனும் மயக்கம் போட்டு விழுந்துட்டான். அந்த போலீஸ்காருக்கு இங்க என்னடா நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஒண்ணுமே புரியாம அவர் பார்த்துட்டு இருக்க அவன் மயக்கம் போட டக்குன்ட்டு நம்ம ஹுவாயிங் அவனை போய் கேட்சும் பண்ணிட்டா. இவன் செம ஸ்பீடா இருக்கான்ப்பா ஹுவாயிங். அவனை போய் கேட்ச் பிடிச்சிட்டு அங்கே இருக்கிற போலீஸ்காரர்கிட்டையும் அங்கே இருக்கிற மக்கள்கிட்டையும் நம்ம ஹுவாயிங் வந்து சாரி கேட்டுட்டு இருக்கான். சாரி, உங்கள் எல்லாரையுமே பயப்படுத்துறதுக்காண்டியும் உங்களை சிரமப்படுத்துறதுக்காண்டியும் சாரி. அப்புறம் இந்த பிரச்சனை எல்லாமே இப்போ வந்து சால்வ் ஆயிடுச்சு, எல்லாமே கண்ட்ரோல் தான் இருக்குது, நீங்கள் கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹுவாயிங் வந்து அங்கே இருக்கிறவங்க கிட்ட பேசி இவனையும் ஒரு வழியாக வீட்டுக்கு கொண்டு வந்துட்டான் போல. அப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் காமிக்கிறாங்க நம்ம ஷெங்கோட ஆஃபீஸில் ஏதோ மீட்டிங் இருக்குன்ட்டு நம்ம ஷெங்கோட செக்ரட்டரி, நம்ம ஹுவாயிங்கோட செக்ரட்டரின்ட்டு எல்லாருமே அந்த மீட்டிங் வந்து அட்டன் பண்ணிட்டு தான் இருக்காங்க. கொஞ்ச நேரம் நல்லா தான் அந்த மீட்டிங் இதெல்லாமே போயிட்டுருக்கு. திடீர்னுட்டு நம்ம ஷெங்குக்கு ஒரு மாதிரி ஆக ஆரம்பிக்குது. இதை வந்து ஹுவாயிங் நோட் பண்ணுறான். ஹுவாயிங் நோட் பண்ணிட்டு ஷெங்கிட்ட ஓடி வந்து ஷெங் என்னாச்சு ஓகேவா அப்படிங்கிற மாதிரி கேட்க நம்ம ஷெங்குக்கு ரொம்ப வயிறு வலிக்க ஆரம்பிக்குது. அவனுக்கு அப்படியே பிளட் எல்லாம் வர ஆரம்பிக்குது. அவனுக்கு வந்து குழந்தை பிறக்க போது போல. இதை வந்து ஹுவாயிங் பார்க்குறான். அவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. உடனேவும் நம்ம ஷெங்கை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஹாஸ்பிட்டலில் நம்ம ஷெங்குக்காண்டி ட்ரீட்மெண்ட் இதெல்லாமே போயிட்டு இருக்கு. வெளியே 3 பேருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹுவாயிங்கோட செக்ரட்டரி, ஷெங்கோட செக்ரட்டரின்ட்டு 3 பேருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. டாக்டரும் நம்ம ஷெங்கை செக் பண்ணிட்டு வெளியே வர ஹுவாயிங் இருந்துட்டு இப்போ ஷெங் எப்படி இருக்காரு அப்படிங்கிற மாதிரி கேட்க டாக்டரும் நம்ம ஷெங்கோட நிலைமை எல்லாத்தையுமே எடுத்து சொல்லிட்டு இருக்காரு. நம்ம ஷெங் என்னதான் ஒரு எஸ் கிளாஸ் ஆல்ஃபாவா இருந்தாலும் அவனுக்கு நேச்சுரலா அந்த குழந்தை பிறக்கிறதுக்கான ஒரு சான்ஸ் வந்து கிடையாது. ஏன்னா அவனுக்கு கர்ப்பப்பையே கிடையாது. ஒரு ஆல்ஃபாக்கு வந்து கர்ப்பப்பை இருக்காது போல. நம்ம ஹுவாயிங் வந்து ஒரு எனிக்மா தானே. இவன் வந்து இவனோட பர்மனன்ட் மார்க் அவனுக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அவனுக்கு வந்து கர்ப்பப்பையே உருவாயிருக்கு. அதில் வந்து குழந்தையும் இப்போ வந்து உருவாயிருக்கு. அதனால என்ன ஆயிருக்குன்னா அந்த கர்ப்பப்பை வந்து ரொம்ப மெல்லிசா வந்து உருவாயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் குழந்தை எப்பயும் இருக்கிறத விட ரொம்ப ஆக்டிவாக இருந்திருக்கு. அதனால அந்த கர்ப்பப்பை ரொம்ப மெல்லிசா இருக்கிறதுனால அந்த கர்ப்பப்பை வந்து உடஞ்சிருச்சு. அந்த கர்ப்பப்பை உடஞ்சதுனால நம்ம ஷெங்குக்கு வந்து நிறைய பிளட் வந்து லாஸ் ஆயிடுச்சு. ரொம்ப சீரியஸான ஒரு கண்டிஷனில் தான் அவர் இருக்காரு. நீங்கள் எதுக்கு இருந்தாலும் எல்லாத்துக்குமே ரெடியாக இருந்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி டாக்டர் வந்து நம்ம ஹுவாயிங்கிட்ட சொல்லிட்டு அவர் அங்கேருந்து போயிடுறாரு. நம்ம ஹுவாயிங்க்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்ம ஹுவாயிங் உடனேவும் அவனோட செக்ரட்டரிகிட்ட இந்த மாதிரி வெங்கலங்க வர சொல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்ல செக்ரட்டரியும் இருந்துட்டு ஓகே நான் வர சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். இந்த 2 செக்ரட்டரியோட ஜோடி கூட பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குல்ல. நம்ம ஹுவாயிங்கோட செக்ரட்டரியும் நம்ம ஷென்னோட செக்ரட்டரியும் இவங்க பேர் ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் இப்போ தான் நோட் பண்ணேன், இவங்களை ஏன் பேராக போடலை அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணேன். உங்களுக்கு இந்த பேர் பிடிச்சிருந்தா ஒரு ரெட் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்க, ஓகேவா? அப்புறம் நம்ம ஹுவாயிங்க பார்க்கறதுக்காண்டி நம்ம வெங்கலாங் வந்திருக்கான். ஹுவாயிங் தான் வெங்கலாங்க வர சொன்னால, ஸோ அவன் வந்து இவனை பார்க்கறதுக்காண்டி வந்திருக்கான். இங்கே வந்து இவனை பார்த்தா இவன் வந்து ரொம்ப சேடாக மூஞ்சி சோகமாக வச்சுட்டு உட்காந்துருக்கானா. இதை பார்க்கும்போது நம்ம வெங்கலாங்க்கே ஒரு மாதிரி இருக்குது. வெங்கலாங் இருந்துட்டு நீ ஓகேவிடா ஷெங் எப்படிடா இருக்காரு அப்படிங்கிற மாதிரி கேட்க இவன் இருந்துட்டு நம்ம வெங்கலாங்கிட்ட வெங்கலாங் ஷெங்குக்கு ஏதாவது ஆச்சுன்னா லிட்டில் பேனட்டை நீ பத்திரமா பார்த்துக்கிறியா, அந்த குழந்தை வளர்ற வரைக்கும் அந்த குழந்தையோட லீகல் கார்டியன்ட்டா நீ இருப்பியா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹுவாயிங் வந்து நம்ம வெங்கலாங்கிட்ட சொல்ல வெங்கலாங் இருந்துட்டு ஏன்டா அந்த குழந்தைய நீயே வளர்க்கக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி கேட்க இவன் இருந்துட்டு ஷெங்குக்கு ஏதாவது ஆச்சுன்னா அப்புறம் நானும் உயிரோட இருக்க மாட்டேன், அவர் எங்கே இருக்காரோ நானும் அங்கே தான் இருப்பேன், அவர் போகிற இடத்துக்கெல்லாம் நானும் போவேன் அப்படிங்கிற மாதிரி இவன் ஓவராக பில்டப் பண்ணி பேசிகிட்டு இருக்க நம்ம வெங்கலாங்க்கு கடுப்பாது. டே அறிவு கட்டவனே லூசுத்தனமாக பேசாடா, அந்த குழந்தை ரொம்ப சின்ன குழந்தை, அது உனக்கும் நம்ம ஷெங்குக்கும் பிறந்த குழந்தைடா, அந்த குழந்தைய நீ தாண்டா வளர்த்தாகணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வெங்கலாங் வந்து ஹுவாங்கிட்ட சொல்ல ஹுவாங் இருந்துட்டு ஷெங்குக்கு ஏதாவது ஆச்சுன்னா அதோட எல்லாமே முடிஞ்சு போச்சு, ஷெங்கு சாகுறதுக்கு நானும் அந்த குழந்தையும் தான் காரணம், அந்த குழந்தையோட உடம்புல பாதி ஷெங்கோட பிளட்டு இல்லைன்னா நான் அந்த குழந்தைய உயிரோட விடுவேன்ட்டு நீ நினைக்கிறியா அப்படிங்கிற மாதிரி
நம்ம ஹுவாயிங் வந்து வெங்லாங் கிட்ட கேட்க, வெங்லாங் இருந்துட்டு அந்த குழந்தை மேல உனக்கு கொஞ்சம் கூட பாசமே இல்லையாடா அப்படிங்கிற மாதிரி கேட்க, இவ இருந்துட்டு எனக்கு பாசம் இருக்கு, நான் அப்படி அந்த குழந்தை மேல பாசம் வைக்கலாட்டி அதை ஷெங்கோட மனசையே உடைச்சிரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹுவாயிங் வெங்லாங் கிட்ட பேசிட்டு இருக்கா. இந்த சீனை கட் பண்ணா அப்புறம் நியூ இயர்லாம் பிறந்துருச்சு போல. நியூ இயர் பிறந்ததுக்கு அப்புறம் தான் காமிக்கிறாங்க நம்ம வெங்லாங்கிட்ட ஒரு குட்டி குழந்தை இருக்கு. அந்த குழந்தை இருந்துட்டு நம்ம வெங்லாங்க அப்பா அப்பான்னு சொல்லிட்டு இருக்கு. நம்ம வெங்லாங் யாருக்கிட்டயோ மொபைல்ல வீடியோ காலும் பேசிட்டு இருக்கு. அந்த குழந்தை ஓடி வந்துட்டு நம்ம வெங்லாங்கிட்ட அப்பா என்ன இந்த மாதிரி ஒரு ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி அந்த குழந்தை வந்து வெங்லாங்கிட்ட சொல்ல, வெங்லாங் இருந்துட்டு கொஞ்சம் பொறுமையாரு, அவங்க எல்லாம் யூரோப்ல இருந்து திரும்பி வந்ததுக்கு அப்புறம் அவங்களே உன்னை கூட்டிட்டு போவாங்க அப்படிங்கிற மாதிரி வெங்லாங் வந்து அந்த குட்டி குழந்தைகிட்ட சொல்ல, அந்த குட்டி குழந்தை இருந்துட்டு இல்லப்பா நீங்க தான் என்ன கூட்டிட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. நம்ம வெங்லாங் இருந்துட்டு இங்க பாரு, ஷெங் வந்ததுக்கு அப்புறம் அவனே உன்னை கூட்டிட்டு போவான் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதுக்கு அந்த குழந்தை இருந்துட்டு இல்ல அப்போ ரொம்ப பிஸியா இருப்பாரு, அவருக்கு நிறைய ரெஸ்ட் வேணும், அவர் ரெஸ்ட் எடுக்கட்டும், நீங்களே என்ன கூட்டிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி இந்த குழந்தை நம்ம வெங்லாங்கையும் அப்பான்ட்டு தான் கூப்பிடுது, நம்ம ஷெங்கையும் அப்பான்ட்டு தான் கூப்பிடுது. இதுல இருந்து ஒண்ணு தெரியுது, நம்ம ஷெங்குக்கு எதுவும் ஆகல, அவன் நல்லா தான் இருக்கான்ட்டு. நம்ம ஷெங்கும் ஹுவாயுங்கும் இப்போ வந்து யூரோப்ல இருக்காங்க போல. அவங்க ரெண்டு பேரும் ஏதோ பிஸ்னஸ் விஷயமா போயிருக்காங்களா என்னன்னு தெரியல. இந்த குழந்தைய பாத்துக்கிற பொறுப்பு வந்து நம்ம வெங்லாங்கிட்ட தான் நம்ம ஹுவாயுங் வந்து ஒப்படைச்சிருக்கான் இல்லையா, அதனால நம்ம வெங்லாங் தான் அந்த குழந்தைய வந்து பார்த்துட்டு இருக்கான் போல. அந்த குழந்தைக்கு நிக் நேம் என்ன தெரியுமா, லிட்டில் பீனட்டாம். நம்ம வெங்லாங் இப்போ யார்கிட்ட வீடியோ காலில் பேசிகிட்டு இருக்கான்னா நம்ம ஹுவாங்கிட்ட தான் வீடியோ காலில் வந்து பேசிகிட்டு இருக்கான். நம்ம வெங்லாங் இருந்துட்டு நம்ம ஹுவாங்கிட்ட ஏன்டா இந்த குழந்தைய நீ வந்து யூரோப்புக்கே கூட்டிட்டு போகல அப்படிங்கிற மாதிரி கேட்க, நம்ம ஹுவாயிங் வந்து நம்ம வெங்லாங்கை பிடிச்சி வெறுப்பேற்றிக்கிட்டு இருக்கா. என்னடா நீ உன்னோட ஃபேமிலி கூடயும் உன்னோட குழந்தை கூடயும் ஹனிமூன்லாம் போயிட்டு வந்துட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்க, இவனுக்கு கடுப்பாக இருக்குது. இவ இருந்துட்டு அதை பார்த்துட்டு ஓ சாரியில் நான் மறந்தே போயிட்டேன், உனக்கு தான் ஒய்ஃப் இல்லைல்ல அப்படிங்கிற மாதிரி ஹுவாயிங் வந்து வெங்லாங்க வெறுப்பேற்ற, வெங்லாங் கடுப்பாயிட்டு டேய் யாருக்குடா ஒய்ஃப் இல்லை, அதெல்லாம் இருக்குடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இவ இருந்துட்டு ஓ உன்னோட ஒய்ஃப் தான் ஓடி போயிடுச்சுல அப்படிங்கிற மாதிரி இவனை வெறுப்பேற்றிட்டு இருக்க. அப்போ கரெக்டாக நம்ம ஷெங்கோ வந்துடுறான். ஷெங்கை பார்த்துட்டு அந்த லிட்டில் பின்னர் இருந்து ஐ அப்பா வந்துட்டாரு அப்பா வந்துட்டாருன்னு ஜாலியாக குளிச்சுட்டு இருக்க. நம்ம ஷெங்கு இருந்துட்டு இந்த குழந்தைகிட்ட ஹாய் ஹனி அப்படிங்கிற மாதிரி சொல்லி பேசிட்டு இருக்காங்க. நல்லா ஜாலியாக தான் பேசிட்டு இருக்காங்க. அப்படியே பேசிக்கிட்டே போயிட்டு இருக்க. நம்ம ஹுவாயிங் இருந்துட்டு அந்த குழந்தைகிட்ட சரி ஓகே இப்போ டேடி வந்து ரொம்ப டயர்டாக இருக்காரு, அவருக்கு வந்து ரெஸ்ட்டும் தேவை, இங்கே இருக்கிறதுக்கும் அங்கே இருக்கிறதுக்கும் டைம் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது, இங்கே இன்னும் ரொம்பவே இருட்டாக தான் இருக்குது, அதனால டேடி வந்து நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுக்கணும், அப்படி ரெஸ்ட் எடுக்கலாட்டி நம்மளால சீக்கிரமா வீட்டுக்கெல்லாம் வர முடியாது, உனக்கு புரியுதா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹுவாயிங் வந்து அந்த குட்டி குழந்தைகிட்ட சொல்ல, அதுக்கு வெங்லாங்க இருந்துட்டு ஓகே ஓகே எனக்கு புரிஞ்சு, அது குழந்தைடா, அந்த குழந்தைக்கு எப்படிடா புரியும், உன்னோட அந்த மானகெட்ட மூளை இருக்குல்ல, அந்த மூளைக்குள்ள என்னென்ன அழுக்கான விஷயங்கள்லாம் ஓடிட்டு இருக்கோ, போய் அதை போய் பண்ணு அப்படிங்கிற மாதிரி நம்ம வெங்லாங் வந்து டபுள் மீனிங்ல நம்ம ஹுவாயிங் கிட்ட சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் நம்ம ஹுவாயிங்கும் நம்ம ஷெங்கும் அந்த குழந்தைக்கு பாய் பாய் சொல்லி ஃபோனையும் கட் பண்ணியாச்சு. அப்புறம் நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம வெங்லாங் வந்து அந்த குழந்தைய தூக்கிட்டு விளையாடுறதுக்காண்டி கிண்டர் கார்டன் தான் வந்திருக்கான். அங்கே வந்து அந்த குழந்தைய இருந்துட்டு என்னை இறக்கி விடுங்க நானே போய் விளையாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை நிறைய பாலாக போட்டிருக்கிற ஒரு இடத்துல போய் விளையாடுறதுக்காண்டி போகுது. அந்த குழந்தை விளையாண்டுட்டு இருக்கும்போது ஆப்போசிட்ல ஒரு பையன் வர, ரெண்டு பேருமே இடிச்சு கீழே விழுந்துடுறாங்க. நம்ம வெங்லாங்க இருந்துட்டு இந்த குழந்தைக்கு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி ஓடி போய் பார்த்துட்டு இருக்க. அந்த குழந்தை இருந்துட்டு எனக்கு எதுவும் ஆகலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கு. பின்னாடி இடிச்ச குழந்தைக்கு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி ஒருத்தவங்க வந்து பார்க்குறாங்க. யாருன்ட்டு பார்த்தா நம்ம காட்டோ தான். காட்டோவோட பையன் தான் இந்த பையன் போல. நம்ம காட்டோ இருந்துட்டு அந்த பையன்கிட்ட என்னாச்சு ஓகேவா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அந்த பையன் ரொம்ப மெச்சூர்டாக காட்டோ கிட்ட பேசிட்டு இருக்கான். அப்பா நான் சும்மா கீழே தான் விழுந்தேன், எனக்கு அடியெல்லாம் படல, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த பையன் ரொம்ப மெச்சூர்டாக நம்ம காட்டோ கிட்ட பேசிட்டு இருக்கா. காட்டோ இருந்துட்டு ஓகே அப்படிங்கிற மாதிரி அந்த குழந்தைகிட்ட சிரிச்சு பேசிட்டு இருக்கான். இந்த சவுண்டு கேட்டோடனேவும் நம்ம வெங்லாங் அப்படியே திரும்பி பார்க்குறான். முன்னாடி காட்டோ நிற்கிறான். காட்டோவை பார்த்தோன்னே பையன் ஓடி போய் அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். காட்டோவுக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது, என்னடா எங்கே போனாலும் இவனே வந்து நிற்கிறானே அப்படிங்கிற மாதிரி ஷாக்கிங்காக இருக்குது. இதோட இந்த சீனை கட் பண்ணால் நெக்ஸ்ட்டு நம்ம ஷெங்கையும் ஹுவாயிங்கையும் தான் காமிக்கிறாங்க. அப்படியே ரெண்டு பேரும் ஆப்போசிட்டாக மாறிட்டாங்க. நம்ம ஹுவாயிங் என்னடானா அவன் பாட்டுக்கு உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்க, நம்ம ஷெங் இருந்துட்டு அந்த குழந்தைய பார்த்துட்டு இருக்கான். நம்ம ஷெங் இப்போல்லாம் வர வர ஃபுல் டைம் ஹவுஸ் ஒய்ஃபாகவே மாறிட்டான் போல. அந்த குழந்தைக்கு சாக்ஸ் மாட்டி விடுறது, அந்த குழந்தை தூங்கும் போகும்போது ஸ்டோரி சொல்லி அந்த குழந்தைய தூங்க வைக்கிறேன்ட்டு நம்ம ஷெங்கு இப்போ ஃபுல்லாக அந்த குழந்தைய பார்த்துக்கிறது தான் ரொம்ப பிஸியாக இருக்கான். ஷெங் இப்படி அந்த குழந்தைக்கு ஸ்டோரி சொல்லிகிட்டே இருக்க, அந்த குழந்தை இருந்துட்டு நம்ம ஷெங்கிட்ட
டேடி இந்த மாதிரி ஃபாதர் சொன்னாரு உங்களுக்கு இன்னொரு பேபி வரப்போகுதுன்ட்டு, அப்படியா அப்படிங்கிற மாதிரி அந்த குழந்தை வந்து நம்ம ஷெங்கிட்ட கேட்க, இந்த குழந்தை இப்ப எதுக்கு ஷெங்கிட்ட இப்படி கேக்குதுன்னா, ஷெங் வந்து அந்த குழந்தைக்கு சாக்ஸ் இதெல்லாமே மாட்டி விட்டுட்டு இருப்பான் இல்லையா. அப்ப வந்து ஷெங்குக்கு ஒரு மாதிரி இருக்கவும் நம்ம ஹுவாயிங் இருந்துட்டு அதை பார்த்துட்டு, என்ன இன்னொரு குழந்தை வரப்போதா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பான். அதுக்கு ஷெங்கு இருந்துட்டு இதை பத்தி அப்புறம் பேசலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். அதை தான் இப்ப இந்த குழந்தை நம்ம ஷெங்கிட்ட கேக்குது. ஷெங்கு இருந்துட்டு, பீனட் உனக்கு ஒரு தம்பியோ தங்கச்சியோ வேணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்க, இந்த பையனும் இருந்துட்டு ஆமா எனக்கு வேணும், எனக்கு தம்பி இருந்துச்சுன்னா நான் தான் அண்ணனா இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம ஷெங்கு இருந்துட்டு நீ ஏன் இவ்வளவு மோசமான அண்ணனா இருக்க விரும்புறியா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அந்த குழந்தை இருந்துட்டு ஆமா அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. அண்ணனா இருக்கிறது தம்பியை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு நல்லா இருக்கும், நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் உங்களையும் ப்ரொடெக்ட் பண்ணுவேன்ப்பா அப்படிங்கிற மாதிரி அந்த குழந்தை வந்து ஷெங்கிட்ட சொல்ல, இது எல்லாத்தையுமே நம்ம ஹுவாயிங் வந்து கொஞ்சம் தள்ளி நின்று கேட்டுட்டு தான் இருக்கான். ஹுவாயிங் உடனே அந்த குழந்தைகிட்ட, என்னோட ஆல்ஃபாவை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு நீ யாரு, அதுக்கெல்லாம் லைன்ல நிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஹுவாயிங் வந்து அந்த குழந்தைகிட்ட சொல்ல, அந்த குழந்தை இவங்கிட்ட பேசும்போது மட்டும் அப்படியே இவனை பார்த்த மாதிரியே இருக்கு. அந்த குழந்தை இருந்துட்டு ஹுவாயிங்கிட்ட, ஹுவாயிங் நீ ரொம்ப கடுப்பேத்திட்டு இருக்க, ஒழுங்கு மரியாதையா வெளியே போடா அப்படிங்கிற மாதிரி அந்த குழந்தை வந்து ஹுவாயிங்கிட்ட சொல்ல, ஹுவாயிங்க்கு கடுப்பாயிட்டு, இப்ப நீ என்ன சொன்ன அப்படிங்கிற மாதிரி கேட்க, நம்ம ஷெங்கு தான் இருந்துட்டு அந்த குழந்தைகிட்ட, அப்பா கிட்ட இப்படிலாம் பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அந்த குழந்தைய இருந்துட்டு சாரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுது. அப்புறம் நம்ம ஷெங்கு இருந்துட்டு அந்த குழந்தைகிட்ட, சரி ஓகே ரொம்பவே லேட் ஆயிடுச்சு, நாளைக்கு காலையில வந்து கிண்டர் கார்டன் போகணும், நீ இப்ப தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷெங் வந்து அந்த குழந்தைக்கு பெட்ஷீட் இதெல்லாமே போட்டு விட்டுட்டு அந்த குழந்தைய படுக்க வச்சுட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். இவங்க 2 பேரும் அவங்க ரூம்க்கு வந்து பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஹுவாயிங் இருந்துட்டு ஷெங் கிட்ட, எனக்கு அந்த சின்ன விஷயம் ரொம்பவே ஹர்ட் ஆகுது தெரியுமா, ரொம்பவே கஷ்டமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம ஷெங் இருந்துட்டு, டேய் நீ தாண்ட ரொம்ப ரூடா நடந்துகிட்ட, அந்த குழந்தைக்கு ஜஸ்ட் இப்பதாண்ட ஒரு 36 மாசமே ஆயிட்டு இருக்கு, உனக்கு எவ்வளோட ஆகுது அப்படிங்கிற மாதிரி கேட்க, நம்ம ஹுவாயிங்கும் நம்ம ஷெங்க அப்படியே ஹக் பண்ணிட்டு, ரொம்பலாம் கிடையாது ஒரு 300 மாசம்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனோட கண்ணத்துல ரொம்ப கியூட்டா கிஸ் பண்றான் ஹுவாயிங். அதுக்கு ஷெங் இருந்துட்டு, சரி சரி ஓகே போதும் நிறுத்து, பீனட்டுக்கு ஒரு தம்பியோ தங்கச்சியோ வேணுமா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவ இருந்துட்டு இல்லை முடியாது, இன்னைக்கு மறுபடியும் உங்களுக்கு வயிறு ரொம்பவே வலிச்சு எனக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு தெரியுமா, மறுபடியும் இந்த மாதிரி விஷயத்த நீங்க பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹுவாயிங் வந்து நம்ம ஷெங்கிட்ட சொல்ல, ஷெங்கு இருந்துட்டு ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். நம்ம ஹுவாயிங்க்கு வந்து இன்னொரு குழந்தை பிறக்கறதுல விருப்பமே இல்லை போல. ஏன்னா இவன் ஒரு குழந்தைக்கேவும் சாகர நிலைமைக்கு போயிட்டால, அதனால அவனுக்கு விருப்பம் இல்லை, இவனுக்கு வந்து பெத்துக்கணும்ட்டு ஆசையா இருக்கு போல. அதனால இவங்க 2 பேரும் அதை பத்தி தான் ரொம்ப டீப்பா பேசிட்டு இருக்காங்கப்பா. இதோட எபிசோட் 16ல பார்ட் 2 முடியுது. ஃபைனல் எபிசோட் இங்க கம்ப்ளீட்டா முடியுது. இவங்களுக்கு ஒரு ஹாப்பி என்டிங் கொடுத்த மாதிரி நம்ம காட்டோக்கும் வெங்லாங்க்கும் ஒரு ஹாப்பி என்டிங் கொடுத்துருந்தா ரொம்பவே சந்தோஷமா இருந்திருக்கும் எனக்கெல்லாமும். அவங்களோட ஸ்டோரி என்னன்னா, மறுபடியும் நம்ம காட்டோ வெங்லாங்கை விட்டு ஓடி போயிட்டே தான் இருக்கான். நம்ம வெங்லாங்கும் நம்ம காட்டோவை தேடிக்கிட்டே தான் இருக்கான். அவனும் கிடைச்ச பாடு இல்லை. இப்படியே தான் அவங்க ஸ்டோரி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இந்த சீரீஸுக்கு சீசன் 2ன்ட்டு ஒன்று வரும்ன்ட்டு சொல்றாங்க, அப்படி இல்லாட்டி ஸ்பெஷல் எபிசோடு வரும்ன்ட்டு சொல்றாங்க. எது வரும்ன்ட்டு இன்னும் கன்ஃபார்மா தெரியல. அது ஆடியன்ஸ் ஆன நம்ம கையில தான் இருக்கு. சீசன் 2 வர்றதும் வராம இருக்கிறதும். இந்த சீரீஸோட ஃபர்ஸ்ட் சீசனுக்கு ஆடியன்ஸ் ஆன நம்ம கிட்ட இருந்து நல்ல வரவேற்பு கிடைச்சா சீசன் 2 கண்டிப்பா வரும். அதுவும் நம்ம கையில தான் இருக்கு. சீசன் 2 வந்துச்சுன்னா கண்டிப்பா நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணுவோம். அதை பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டையும் கொடுங்க. பாய் மை ஃபேமிலிஸ், பாய்.